யோகத்தினுடைய இறுதி லட்சியம் வந்து மெய்ப்பொருளை அடைதல் அப்படின்னு. அப்ப மெய்யோகம் ரொம்ப முக்கியமாக மருத்துவத்தையும் ஆன்மீகத்தையும் சேர்ந்து வழங்குறதுல யுனிக்காக நிற்கிறது. நான் என் சம்சாரத்தோடு அடிக்கடி கோவப்படுவதும் சிடுசிடுக்கிறதும் என்னுடைய சைனஸுக்கு காரணம்னு சொல்றீங்களா? சிறுநீரகத்தினுடைய ஆற்றல் வந்து இடுப்பு பகுதிகளை கவனிக்கிறதுன்னு சீன மருத்துவம் சொல்கிறது. ஆனா வாத்தியார் மிரட்டி பையன் பயந்து ஏன் வந்து அவன் யூரின் போகணும்? ஒருவருக்கு பொருளாதார நெருக்கடி இருந்தால் சிறுநீரகமும் லோயர் பேக் ஏரியாவும் கஷ்டத்துக்குள்ளாகும்னு இன்னொரு பாடம் சொல்கிறது. ஸோ ஔவையாருடைய பார்வையில விநாயகர் யாரு அப்படின்னு சொல்லணும்னு தான் என்னுடைய விருப்பம் இருந்துச்சு. நிறைய சூசைடல் மனநிலை கொண்டவர்களை நான் அணுகி இருக்கிறேன்னு சொல்றேன் கடந்த 10 வருடத்துல. வணக்கம். மணி டாக்ஸ் நேயர்களுக்கு தொடர்ந்து நல்ல விஷயங்களை தேடித் தருவதில் சரஸ்வதி சுவாமிநாதன் ஆகிய நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏற்கனவே பல நல்ல விஷயங்களை தேடித் தந்ததைப் போல இந்த முறை யோகம் குறித்தும் மெய்யோகம் என்கின்ற ஒரு அமைப்பு குறித்தும் மணி டாக்ஸ் நேயர்களுக்கு தேடி வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் நாம் சென்னை பெரும்பாக்கத்தில் இருக்கின்ற மெய்யோகம் என்கின்ற அமைப்பை சார்ந்த திரு ரகுராம் என்கின்ற மாஸ்டர் அவர்களை சந்தித்து அவரிடம் சில யோகம் குறித்த தகவல்களை கேட்டு அதை பற்றி தெரிந்து கொள்வோம். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் ஐயா. மெய்யோகம் என்கின்ற பேர் வந்து ஒரு வகையில் வித்தியாசமான ஒரு பெயராக இருக்கிறது. பொதுவாக நாம் பார்க்குற யோகா அமைப்புகளுக்கெல்லாம் வேற ஏதாவது ஒரு கேட்சியான டைட்டில் இருக்கும்போது மெய்யோகம் அப்படின்னு பேர் வைப்பதற்கான காரணம் என்ன? எந்த வகையில் மெய்யோகம் மற்ற யோக முறைகளில் இருந்து வித்தியாசப்படுகிறது? உங்க கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்னாடி மணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ யோகம் சார்ந்த இது மாதிரியான பதிவுகளுக்கு நேயர்கள் இந்த மாதிரியான செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக மணி டாக்ஸ் எடுக்கின்ற முயற்சிகள், சுவாமிநாதனுடைய முயற்சிகள், இதுக்கெல்லாம் வாழ்த்துகள், பாராட்டுகள். அடுத்ததாக அவருடைய கேள்வி, மெய்யோகம் சார்ந்த மெய்யோகம்ங்கிற பேருக்காக கேட்குறீங்க இல்லைங்களா? இந்த யோசனை வரும் பொழுது நான் 2 விஷயங்களை தான் பார்த்தேன். ஒன்று, மனிதனுடைய உடனடி தேவை. உடனடி தேவையாக யோகத்தை மக்கள் ஏன் அணுகுகிறார்கள் அப்படின்னா உடல் நலம் அப்படிங்கிறது. எல்லோரும் கை காட்டுது தன்னுடைய உடலை. இந்த உடலுக்கு இன்னொரு சொல் மெய் அப்படின்னு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா யோகம் அந்த மெய்யுக்கான ஒரு தீர்வை மட்டும்தான் கொடுக்குமா? ஆசனம் செய்யுங்க, ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் யோகத்தினுடைய லட்சியமானா இல்லை. யோகத்தினுடைய இறுதி லட்சியம் வந்து மெய்ப்பொருளை அடைதல் அப்படின்னு உண்மைக்கும் ஆழமாக இருக்கின்ற சத்தியங்களை சொல்லுகிற ஒரு பதத்திலையும் மெய்ங்கிற சொல் வருது. இப்போ நம்ம யோக நிறுவனம் என்ன செய்யணும் அப்படின்னா உடனடி தேவையான உடல் ஆரோக்கியம் அதை கொடுக்கணும். அவர் அப்படியே வளர்ந்து வளர்ந்து வரும் பொழுது அவருடைய தேடல் ஒருவேளை ஆளப்பட்டால் அவருக்கு மெய்ப்பொருளையும் காட்டித்தர வேண்டும் என்பதில் நாம் கவனமா இருக்கோம். இப்போ ஒரு சொல்லே 2க்குமே பயன்படுகிறது. ஒரு யோகமே 2 வகையான தேவைகளையும் பூர்த்தி செய்கிறது, நிறைவு செய்கிறது. அப்படிங்கும் பொழுது நாம ஏன் அந்த பேரை வைக்கக்கூடாது மெய்யோகம் அப்படின்னு உள்ளுக்குள் ஒரு கணத்துல அப்படி தொடங்கியது. ஸோ அதனால அந்த பேரை வைக்கணும். பொதுவாக யோக பயிற்சி அப்படின்னாலோ அல்லது ஏதோ ஒரு யோக வகுப்புகள்னாலோ அதுக்குன்னு ஒரு யூனிக் செல்லிங் ப்ரைஸ் அல்லது ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நிறைய அதை தான் வந்து முன்னிலைப்படுத்தி இன்றைய வணிக காலத்தில் வந்து மார்க்கெட்டிங் நடக்குது. அப்படி இருக்கும்போது மெய்யோகம் எந்த வகையில் தன்னை வேறுபடுத்தி காட்டுகிறது அல்லது எது வந்து இதனுடைய யூனிக் செல்லிங் பாயிண்டாக இருக்குது?
செல்லிங் பாயிண்ட்டுங்கிறது அகைன் நான் வந்து இட் இஸ் நாட் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் மணின்னு நான் சொல்ல வரல, இன் டேர்ம்ஸ் ஆஃப் நாலேஜ். கமர்ஷியல்ஸ்ன்னு நீங்கள் சொல்ல வரல, புரிஞ்சுக்கிறேன் நான் அதை. மெய்யோகத்தினுடைய யூனிக்னஸ் என்னது அப்படின்னா சில புள்ளிகள் சொல்லலாம். ஒரு முக்கியமான புள்ளி, ஒரு யோக ஆசிரியர் வைத்தியம் தெரியாதவராக இருக்கிறார், அல்லது ஒரு வைத்தியர் யோகம் தெரியாதவராக இருக்கிறார். இது ரெண்டுமே சேர்ந்து கிடைக்கிறதுங்கிற ஒரு அரிதான இடம். அப்போ மெய்யோகம் ரொம்ப முக்கியமாக மருத்துவத்தையும் ஆன்மீகத்தையும் சேர்ந்து வழங்குறதுல யூனிக்காக நிற்கிறது. உதாரணத்திற்கு ஒருவர் வருகிறார், எனக்கு வந்து இடுப்பு வலிங்க, எனக்கு ஆசனம் கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்குறார். ஒரு மனிதருடைய இடுப்பு வலிக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அடிப்படை காரணமாக அவர் வந்து சத்தான உணவு சாப்பிடலைங்க, இடுப்பு எலும்புகள் தேய்ந்து விட்டன, அல்லது முட்டி எலும்புகள் தேய்ந்து விட்டன, பற்றாக்குறை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது அடிப்படை காரணம். இன்னொரு காரணம், அவருடைய வாழ்வியல் முறைகள் சரியில்லை, அவர் தண்ணி குடிக்கிறது சரியில்லை, அவர் உறக்கம் சரியில்லை. இந்த மாதிரிலாம் காரணங்களை நாம் சொல்ல முடியும். இது ரெண்டாவது காரணம். மூன்றாவது காரணத்துல இந்த மாதிரி உடற்பயிற்சி இல்லை, அவர் அப்படியே பொழுதன்னைக்கு சாப்பிட்டு தூங்குறார், இப்படியான காரணங்களை சொல்லிக்கும். இன்னும் அடுத்தடுத்த காரணங்கள்ல யோகம் என்ன சொல்கிறதுனா, இடுப்பு சிறுநீரகத்தால் கவனிக்கப்படுகிறது. சிறுநீரகத்தினுடைய ஆற்றல் வந்து இடுப்பு பகுதிகளை கவனிக்கிறதுன்னு சீன மருத்துவம் சொல்கிறது. ஒவ்வொரு உறுப்புமே அதற்கு நம்மளால் பார்க்க முடிந்த ஒரு செயலை மட்டும் அது செய்யறதில்லை. அதனுடைய ஆற்றல் வெளிப்பாடாக அது வந்து வேறு தொலைதூர உறுப்புகளுக்கு தன்னுடைய பராமரிப்பை கொடுக்கிறது. நீங்க வந்து உங்க வீட்டுக்காக மட்டும் சம்பாதிக்கிறது இல்லை, வருடத்திற்கு ஒரு முறை நீங்க அன்னதானமாச்சு செய்யறீங்க. அப்படிங்கும் பொழுது அவங்க யாரோ ஒருத்தங்களை நீங்க பராமரிக்கிறீங்கன்னா இது போலதான் உடல் உறுப்பு இயங்குது. அப்போ சிறுநீரகம் நல்லா இருக்கும்போது இடுப்பு நல்லா இருக்குங்கிற செய்தியை நாம சேர்த்து சொல்றோம். இது வைத்திய மரபுல இருந்து வந்தா மட்டும்தான் இது வந்து சாத்தியமாகும். அப்போ அவர் வந்து சிறுநீரகத்தை கெடுக்கின்ற செயல்கள் செய்கிறாரா, சிறுநீரகத்தை என்னென்ன செயல்கள்லாம் கெடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு அறிவுறுத்தல் செய்கிறோம் நாம். இதெல்லாம் தாண்டி மனோவியல் ரீதியாக ஒருவருக்கு பொருளாதார நெருக்கடி இருந்தால் சிறுநீரகமும் லோயர் பேக் ஏரியாவும் கஷ்டத்திற்குள்ளாகும்னு இன்னொரு பாடம் சொல்கிறது. அப்போ நம்ம அதையும் அவருக்கு சொல்லணும். ஏன்னா நம்ம மனதினுடைய ஒவ்வொரு உணர்வுக்கும் ஒரு குறிப்பிட்ட உடல் உறுப்பு வந்து அதனுடைய தாக்கத்தை பெறுது. இப்போ உதாரணத்திற்கு வாத்தியார் மிரட்டுகிறார், வாத்தியார் மிரட்டா பையன் பயந்துக்கிறான், இது நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா வாத்தியார் மிரட்டி பையன் பயந்து ஏன் வந்து அவன் யூரின் போகணும்? அதே மாதிரி ஒரு கவலையான செய்தி கேட்குறீங்க, நெருங்கின ஒருவருடைய மரண செய்தி இல்லை நோயுற்ற செய்தி கேட்குறீங்க, என்னால் ஜீரணிக்கவே முடியலப்பா அப்படின்னு சொல்றீங்க. அது என்ன மரண செய்தி, ஜீரணத்திற்கு நீங்க ஏன் தொடர்பு படுத்துறீங்க? அப்போ வெளி செய்கைகள் உள் உணர்வுகள் உடலுக்குள் வந்து இறங்குகின்றனங்கிறது பாடமா இருக்கு. இதை பற்றின ஒரு பார்வை இல்லாம போச்சுன்னா எப்படி வருகிற நபருக்கு நீங்க வெறும் ஆசனத்துல மட்டும் இதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம்னு சொல்ல முடியும்? இந்த இடம் ஒரு யூனிக் பாயிண்டாக இருக்கிறது மெய்யோகத்திற்கு. ரெண்டாவது முக்கியமான புள்ளி, நான் இந்த பயிற்சிகளை உருவாக்கினேன், நான் வந்து ரொம்ப ரகசியமா ஒரு இமயமலை குகையில போய் இதை கத்துட்டு வந்தேன் அப்படின்னு நாம் இங்க எதையுமே கிளைம் பண்றது இல்லை. இது மரபார்ந்து சம்பிரதாயங்கள் சார்ந்து வருகிற பயிற்சிகளை முறையாக கற்றுக் கொடுக்கிறோம். மெய்யோகம் எந்த மரபை பின்பற்றுதுங்கிறது பெரும்பாலான பேரோட கேள்வியா இருக்கு. நம்ம முன்னரே சொல்லும் பொழுது இதுதான் ஒரு மரபுன்னு இல்லை, ஆனால் எல்லா வகையான மரபுகளையும் நாம உள்வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் ரொம்ப பிரதானமாக 2 பெரும் மரபுகளை ஒற்றி தான் மெய்யோகம் நடைபெறுகிறது. ஒன்று நாத சம்பிரதாய மரபுன்னு சொல்லுவாங்க. போகநாதர், காலங்கிநாதர், கோரக்கநாதர், மச்சேந்திரநாதர், இந்த மாதிரியான பெயர்களுடைய சித்தர்களை பார்க்கும்போது அவர்கள் அந்த மரபை சார்ந்தவர்கள்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மரபும் அந்த மரபு சொல்லித்தரக்கூடிய பயிற்சிகளும் அவங்களுடைய முக்கியமான தடங்களும் இங்கு பயிற்றுவிக்கப்படும் பொருளாக இருக்கிறது. அந்த நாத சம்பிரதாய மரபுல வரும்போது கிரியாயோக மரபு அதனுடைய கிளை மரபாக இருக்கிறது. அந்த கிரியாயோக மரபுன்னு வரும்போது பாபாஜி ரொம்ப பிரதானமாக கருதப்படுகிறார். பாபாஜிக்கு இந்த பக்கம் இருப்பவர் லாகிரி மகாசாயர்னு அறியப்படுகிறார். பாபாஜியினுடைய இடப்புறம் இருப்பவர் ஸ்ரீ யுக்தேஸ்வர் என்று அழைக்கப்படுகிறார். ஸோ பாபாஜியினுடைய நேரடி சீடராக லாகிரி மகாசாயர் இருந்துள்ளார். லாகிரி மகாசாயனுடைய சீடராக யுக்தேஸ்வர் இருந்துள்ளார். இவங்க 3 பேரையும் உலகுக்கு அறிவித்ததில் யோகானந்தருக்கு மிக முக்கியமான பங்கு வருகிறது. ஸோ இந்த 4வரும் ரொம்ப எங்களுக்கு ஆதர்சமானவராக
மரபின் ஒரு பெரிய தொடர்ச்சியாக இவங்க இருந்து வர்றதாக நான் கருதுகிறோம். ஸோ இவங்க மரபுக்கு கீழையும் நாங்கள் எங்களை அடையாளப்படுத்தி கொள்கிறோம். நான் கற்ற பல ஆசிரியர்களிடமிருந்து, நான் பெற்ற பல உணர்வுகளிலிருந்து சரியானதை தொகுத்து தருகிறோம். இதற்குன்னு ஒரு பெரிய மரபை ஃபாலோ பண்ணுறேன். இப்போ உதாரணத்திற்கு ஒரு மூச்சு பயிற்சினா அந்த மூச்சு பயிற்சியை யார் முதலில் கற்றுக் கொடுத்தார், எப்படி எத்தனாயிரம் வருடங்களாக அது பழக்கத்தில் இருந்து வந்துச்சு, என்னென்ன அனுபவங்களை கொடுத்திருப்பதாக பதிவுகள் காண கிடைக்குது, இதை ஒருத்தர் செஞ்சால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாம் முறையாக கற்றுத்தரோம். இந்த மாதிரியான ஒரு அப்ரோச் நான் யூனிக்னு கருதுறேன். நான் அதே மாதிரி ஒரு மரபோட மட்டும் நாம் நிற்பதும் இல்லை. ஏன்னா வர்ற எல்லாரையும் ஒரு மரபுக்குள்ள திணிக்கணும்னு எனக்கு எந்த கட்டாயமும் இல்லை. ஒவ்வொருத்தருடைய இயல்பு ஒவ்வொன்றாக இருக்கும். ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை சார்ந்து இயங்கலாம். அவங்களுக்கு அது சார்ந்து நாம யோசனைகளை சொல்லி கொடுத்துட்டு நகர்ந்து விடுகிறோம். இது 2வது புள்ளி. மூன்றாவது புள்ளி, மெய்யோகம் எல்லா வகையான பயிற்சிகளையும் எல்லா தரப்பு ஆட்களையும் அவங்களுடைய போக்கோடையே இன்க்ளூட் பண்ணிக்குது. இப்போ உதாரணத்திற்கு ஒரு நபருடைய தனித்தன்மை சோம்பேறித்தனமாக இருக்கிறது, மந்தமாக இருக்கிறதுன்னா அவரை வேகப்படுத்தக்கூடிய பயிற்சிகளை நாம் கொடுக்குறோம். இதே வேகமான ஒரு மனிதர் வருகிறாருன்னா அவரை நெறிப்படுத்தக்கூடிய, அமைதிப்படுத்தக்கூடிய, அவரை சாத்விக குணத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய பயிற்சியை கொடுக்குறோம். அப்போ இந்த இடத்துல வர்ற எல்லாருக்கும் ஒரே ப்ராக்டிஸுங்க. காலையில் ஒரே ரொட்டீன், சாயந்தரம் இந்த ரொட்டீன், திங்கக்கிழமைன்னா இந்த ரொட்டீன், அப்படியான ஒரு திட்டவட்டமான முன்முடிவுகளோடு வகுப்புகளை அணுகுவதே இல்லை. இது ரொம்ப முக்கியமான புள்ளியாக பார்க்கிறோம். 4வது யோகாவை கற்றுக்கிட்டு போனதுக்கப்புறம் காலையில் 1 மணி நேரம் பயிற்சி செய்கிறார், 8-9 மணி நேரம் வெளி உலகத்தில் இருக்கிறாருன்னா யோகா வேற வாழ்க்கை வேறங்கிற பிரிவினையை நாம் ஒருபோதும் முன்னெடுப்பதே இல்லை. நீங்க என்ன கத்துக்கிறியோ அது நீ வாழ்க்கையில வாழ்ந்தே ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி எப்படி மாணவர்களுடன் உரையாடுவது, என்ன செய்றீங்க, பணத்தை பற்றி உங்க பார்வை என்ன அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் கேட்கறோம். இதை எந்த யோகா நிறுவனங்களும் செய்வதில்லைன்னு சொல்லலாம். குழந்தை வளர்ப்புனா நீங்க என்ன நினைக்கிறீங்க, கர்ம வினைன்னு நீங்க சொல்லிக்கிறீங்களே, பேசும்போது நொந்துக்கிட்டீங்களே அப்படின்னா என்ன, சாஸ்திரங்கள் அதை பற்றி என்ன சொல்லியிருக்கின்றன, உங்களுடைய அதனால புரிதல் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் பேசி விளக்குகிறோம். அதனால தான் நான் ரொம்ப உறுதியாக சொல்கிறது என்னன்னா, இது ஒரு 3 மாத 6 மாத படிப்பாக இருப்பதில்லை. இது 2 வருடங்கள் 3 வருடங்கள் ஒருவர் இங்கே தொடர்ந்து படிக்க முடியும் யோகத்தை. ஒவ்வொரு நாளும் புது செய்தி, ஒவ்வொரு நாளும் புது பாடங்கள், புது பார்வைகள், உரையாடல்கள்னு போகுது. அலாங் வித் ஆசனங்கள், பிராணாயாமங்கள், தியானங்கள், இதோடு இதனையும் சேர்த்து செய்கிறோம். ஸோ இதெல்லாம் யோகத்தினுடைய யூஎஸ்பின்னு உறுதியாக சொல்லலாம். இது வெறும் யோகம் பயிற்சி மட்டும் இல்லாமல் மருத்துவம் சார்ந்த 2 in 1 இருக்கு அப்படிங்கிறது ஒரு தகவல் கிடைச்சது. அடுத்தது இது அனைவரையும் அரவணைக்குகின்ற ஒரு யோகா அமைப்பாக இருக்கு அப்படின்னு. ஆனா இன்றைய காலகட்டத்தில் எனக்கு டைம் அலோகேட் பண்றதுக்கு அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ஏன்னா என்னுடைய பொருளாதாரம், வாழ்க்கை எல்லாம் சார்ந்து யோகத்திற்காக நான் ஒரு நேரத்தை ஒதுக்கணும் அப்படின்னும் போது மெய்யோகம் என்ன விதமான பாடத்திட்டங்கள் அல்லது பயிற்சி நேரங்கள் வச்சிட்டு இருக்கு, இதுல எப்படிப்பட்ட மக்கள்கள்லாம் இணைவதற்கு சாத்தியமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க்கிங் பீப்புள்ஸ் ஆர் ஹவுஸ் ஒய்ஃப்ஸு இல்லை கிட்ஸு, இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி உங்களுடைய பாடத்திட்டம் நேர அமைப்புகள் இருக்கு மெய்யோகத்தில்? முதல்ல நாம் ரொம்ப பிஸியான நபர்களை சொல்லிடுவோம். இப்போ ஐடி துறையில் இருக்கிறார்கள், பெரிய அலுவலகத்தில் இருக்கிறாங்க, இவர்கள் எல்லாருக்கும் நேரங்கிறது ஒரு பெரிய சவாலான இடம் தான். நீங்கள் சொல்வது மாதிரி இப்போ நேரத்தை மேலாண்மை செய்யறதுக்கு அவர்களுக்கு கொஞ்ச நேரம் தான் கொடுக்க முடியும். அதே சமயம் பயணப்பட்டு வர முடியாதுன்னு இருக்கலாம், தொலைவு ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ இவர்களுக்கெல்லாம் ஆன்லைனில் பாடங்களை எப்படியாவது கடத்துறோம். சில வகுப்புகள் நானே எடுக்கிறேன் இந்த சென்ஸ் ஆன்லைனில் லைவான கிளாஸஸ் இருக்குது. சிலருக்கு அந்த மாதிரி நேரம் என்னால் கொடுக்க முடியாது. ஆனால் அவங்க தீவிரமான தேடுதல் உடையவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு பதிவு செய்யப்பட்ட பாடங்களை கொடுக்கிறோம், ரெக்கார்டட் வெர்ஷன்ஸ் தரோம். ஸோ அவங்க தன்னை இணைத்து கொண்டு ஒரு மாதத்திற்கு ஒரு 7-8 பாடத்திட்டங்கள் இல்லை 10 வகுப்புகள் அப்படின்னு அவங்க பெற்றுக்கொள்ளலாம். அதை அவங்க வீட்டில் அவங்களுக்கு கிடைச்ச நேரத்தில், இப்போ அலுவலகத்தில் கூட இருந்து பயிற்சி செய்கிறவங்கள நான் பார்க்குறேன்.
அவங்களுக்குன்னு ஒரு அறையை எடுத்துக்கிட்டு ஒரு மணி நேரம் இந்த பாடங்களை கேட்கிறவங்க இருக்காங்க, பயிற்சி செய்து கொள்ளலாம். அவர்கள் மாதம் ஒரு முறையோ இருமுறையோ நேரில் வந்து சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்வதும் வாய்ப்பு இருக்கின்றன. இல்லை சார் நேர்லேயே வர முடியாது, நான் ஐரோப்பாவில் இருக்கேன் அப்படின்னு ஒருவர் சொன்னாருன்னா அவருடைய நேரத்திற்கு நம்முடைய மாணவர்கள் யாரையாவது சீனியர்கள் அனுபவம் பெற்றவர்கள் அவங்கள வந்து அவங்களுக்காக பாடங்களை எடுத்து தர சொல்லவோ அல்லது சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளவோ நாம வாய்ப்பை ஏற்படுத்தி தர்றோம். இது வந்து அலுவலர்கள் தொலைதூரத்தில் இருக்கிறவங்களுக்காக. மற்றபடி வீட்டு வேலையில தன்னை செலுத்திக்கிறவங்க, குழந்தை பராமரிப்பு, வீட்டு பராமரிப்பு இதிலே இருக்கிறவங்களுக்கு வந்து அல்லது மெய்யோகத்திற்கு நேரில் வர முடிந்தவர்களுக்கு வந்து 3 வெவ்வேறு நேரங்களில் வகுப்பு எடுக்கிறோம். காலையில் 6லேருந்து 7:30 ஒரு வகுப்பு போகும், மதியம் 11லேருந்து 12 ஒரு வகுப்பு போகும், மாலை 5 to 6 ஒரு வகுப்பு போகும். எப்படியாச்சும் ஃப்ளெக்சிபிளான டைமிங்கை கொடுத்து மாதம் ஒரு 12 வகுப்புகளுக்கு ஒருவர் வந்தால் போதும் அப்படின்னு நாம வச்சிருக்கோம். ஏன்னா நல்லா புரிகிறது. இப்போ இருக்கிற போக்குவரத்தில் ஒருவர் பயணப்பட்டு இங்கே வந்து பாடம் படிக்க வர்றதே நான் ரொம்ப யோசனையாக தான் பார்க்குறேன். ஏன்னா ரிலாக்ஸாக தான் அவர் வர்றாரு, ஆனால் வர வழியில டென்ஷன் ஆகிட்டு தான் அவர் வர்ற மாதிரி சூழல் இருக்கு. அப்போ அவங்களை கடினப்படுத்திடக்கூடாது. அவங்களுக்காக எவ்வளவு நம்மளால வளைக்க முடியுமோ பார்த்து அவ்வளவு வளைச்சு பாடத்திட்டங்களை கொடுக்குறோம். அடுத்ததான் இப்போ மெய்யோகத்திற்கு ஒரு 1000கணக்கான மாணவர்கள் வந்து போனதா தகவல் தெரிஞ்சு கொண்டோம். இப்படி 1000கணக்கான மாணவர்கள் தங்களை அணுகி தொடர்ந்து பயிற்சி பெறுவர்கள் அல்லது இங்கிருந்து பயிற்சி பெற்று வெளியே சென்றவர்கள் என்ன மாதிரியான பொதுவான, அதாவது ஜென்ரலைஸ்டா என்ன ப்ராப்ளத்துக்கு அவங்க உங்களை அணுகுகிறார்கள்? ஸோ முதல்ல யாருக்குமே யோகாவுக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணமோ உந்துதலோ ரொம்ப சிவியரா உடல் நலத்துல அடி வாங்கினோன்னு தான் அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்பு வருது. என்னமோ தப்பா இருக்குமே, என்னமோ நம்மளை டிசேபிள் பண்ணுதே அப்படின்னு உடல் நலம் சார்ந்து மட்டுமே 99% பேர் வந்திருக்கிறார்கள். வெகு அரிதாகத்தான் தியானம், ஞானம், எனக்கு ஒரு குரு வேணும், இந்த மாதிரியான கேள்விகளோடு வருகிறார்கள். அப்போ இயற்கை ஏதோ ஒரு வகையில உங்களை ரிமைண்ட் பண்ணுது நோயை கொடுப்பதின் மூலமாக. ஸோ அந்த கேள்வியோடு தான் பெரும்பாலான பேர் வர்றாங்க. அவங்க வந்தோடனே அவங்க ஃபர்ஸ்ட் சொல்றது, சார் எனக்கு வந்து 3 வருஷமா ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு சார், எனக்கு வந்து யோகா கற்றுக்கணும்னு இருக்கேன், இப்படி ஒரு கேள்வி வரும். இல்லைன்னா சார் ரொம்ப ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இஷ்யூவா இருக்கு அப்படின்னு சொல்லுவார்கள். ரொம்ப அழகாக சிம்டம்களை சொல்லி எனக்கு வந்து யோகம் வேணும் அப்படின்னு கேட்கிறவங்க தான் 99% பேர். அதுல அவங்கள அப்படியே அவங்களுடைய அந்த அறியாமையோடையே அவங்கள வந்து பாடத்துக்குள்ள எடுத்துக்காம நாம முதல் நாள்லயே அவங்களுக்கு வந்து விளக்கத்தை சொல்றோம். அவங்க பேச வருகிற முதல் நாளே, சார் இது வந்து இத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்னா இது வந்து வெறும் உடல் கஷ்டம் மட்டும் இல்லை, இதனுடைய பின்னணியில மனம் இருக்கிறது, நீங்க எத்தகைய மனிதராக இருந்தால் எத்தகைய நோய்கள் வரும்னு பாடம் இருக்கின்றது, அப்போ நீங்க அத்தகைய மனிதராக இருக்கிறீர்களான்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு அவங்ககிட்டயே நூலையே கொடுத்துறோம். நீங்களே படிச்சு பாருங்க, நான் சொல்றது வேண்டாம் அப்படின்னு படிக்க கொடுத்து அவர்கள் வந்து அதை பார்த்து நிறைய பேர் அதிர்ந்திருக்கிறார்கள். என்ன சொல்றீங்க, நான் என் சம்சாரத்தோடு அடிக்கடி கோவப்படுவதும் சிடுசிடுக்கிறதும் என்னுடைய சைனஸுக்கு காரணம்னு சொல்றீங்களா? ஐயா நான் சொல்லலை, 1,00,000 பேரை ஆய்வு செஞ்ச பெண்மணி சொல்றாங்க, பெரிய பெரிய நரம்பியல் பேராசிரியர்கள் சொல்கிறார்கள், மூளையை ஆய்வு செய்பவர்கள் சொல்கிறார்கள், இதெல்லாம் அவங்களுடைய நூல்கள் தான் அப்படின்னு அவங்களுக்கு சொன்னோன்னே பெரும்பாலான பேருக்கு புரிகிறது. வெகு சிலர் வந்து பின்வாங்குகிறார்கள். நான் அதையும் கவனிக்கிறேன். எத்தகைய ஆட்கள் பாடம் படிக்க வராங்கன்னு கேட்டீங்கன்னா, நோய் வர வச்சிருது, இந்த மாதிரி ஒரு தீர்வை நோக்கி நகர்த்திடுது. ஆனா தீர்வுக்கான படிகளை பார்க்கும் பொழுது தான் ஒரு இடத்துல சிக்கலா இருக்கும். தன்னுடைய குணம், தன்னுடைய நடவடிக்கைகள், தன்னுடைய வெளிப்பாடுகள்லாம் நோய் தனக்கு வரவழைக்குதுன்னு கேட்டதும் அதை அவங்களால எடுத்துக்க முடியறது. அஃபண்ட் ஆகிறான். அவர்கள் வந்து இதை என்னன்னு போய் நாம தொடர்ந்து பர்சீவ் பண்ணிட்டு வெறும் ஆசனம் மட்டும் சொல்லித்தர ஏதாவது ஒரு நிறுவனத்துக்கு போய் படிக்கலான்னு சொல்லி கடந்து போபவர்களும் உண்டு. ஆனா நோயை முன்னிட்டு வருபவர்கள் தான் அதிகம். இப்போ நீங்க சொன்ன பதில பார்த்தீங்கன்னா,
ரொம்ப இது வேணாம், நம்ம இவ்வளோ தொலைவு ட்ராவல் பண்ண வேணாம், அதான் நான் ட்ராவலுங்கிறது சொல்லி தொடர்ந்து நீண்ட காலம் எனக்கு யோகா பயிற்சி வேணாம், எனக்கு இன்னைக்கு வந்தோம் நாளைக்கு ரிசல்ட் ஓரியன்டாக வேணும். இப்போ எல்லாமே லேர்னிங் அப்படின்னாலே யாருமே ஃபுல் கோர்ஸ் படிக்கிறத விட லேட்ரல் லேர்னிங் இல்லைன்னா ஃபாஸ்ட் ட்ராக் லேர்னிங் போது உங்களுடைய மெய்யோகத்தில் அப்படி, ஏன்னா மனிதர்கள் எல்லா விதமான மனிதர்களையும் அகாமடேட் பண்ணிக்கிற அளவில் மெய்யோகம் இருக்கிறது அப்படின்னா ஃபாஸ்ட் ட்ராக் லேர்னிங் இல்லைனா ரிசல்ட் ஓரியன்டாக வருபவர்களை எப்படி கையாளுறோம், இல்லை அவங்களுக்கான டியூரேஷன்ஸுங்கிறது மெய்யோகத்தில் என்ன? அப்படி வர்ற மனிதர்களும் உண்டு. என்ன கேட்பாங்கன்னா, சார் எனக்கு இந்த மாதிரி தத்துவார்த்த விளக்கங்கள் பாடங்கள் இதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு வந்தனா 1 மணி நேரம் நல்லா வேர்க்க விறுவிறுக்க சில பயிற்சிகளை செஞ்சனா, ரெஃப்ரெஷ் ஆனனா, நான் போய் என் வேலையை பார்த்தனா, இதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்பார்கள். இருக்கிறது. அவர்களுக்கென்ற ஒரு பிரத்யேக பேட்ச், ரொம்ப நிறைய பேசாத பயிற்சிகளை மட்டும் செய்துட்டு போகிற மாதிரியான பேட்சஸ் உண்டு. அப்படியான ஆட்களையும் கையாளுகிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா தெரப்பி ஓரியன்டாக வருவார்கள். அது என்னன்னா, எனக்கு இடுப்பு வலி, இதுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு கேளுங்க, எனக்கு பார்க்கின்சன் இருக்குது, எனக்கு அதற்கு மட்டும் ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டு வரவங்க இருக்காங்க. ஆனால் அதை செய்ய முடியாத காரணங்களும் சூழல்களும் உண்டு. ஏன்னா ஸ்ட்ரிக்டான டிசிப்ளின்ஸ் தேவை. நோயின்னு வரும்போது அதுக்குன்னு நாம் நிறைய பத்தியங்களை செய்ய வேண்டியிருக்கிறது, துணை மருந்துகளை உட்கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்போ அந்த இடத்துல சில தத்துவ வேறுபாடுகள், கண்ணோட்ட வேறுபாடுகள்லாம் வரும். ஸோ அதனால் நாம் இப்போ அதை எடுக்கிறது இல்லை. ரொம்ப எல்லாத்துக்கும் பொருந்தி வர்றவங்களுக்கு நம்ம பொறுப்பு எடுக்கிறோம். நீங்கள் சொல்லுங்க செய்கிறோம் அப்படின்னு சொல்பவர்கள் இருக்கிறார்கள், அவங்களுக்கு அந்த பொறுப்பு எடுக்கிறோம். துணை மருந்துகளோட அல்லது வேற பயிற்சிகளோட கலந்து செய்கிற மாதிரி இருக்கு. அப்படியும் செய்கிறோம், ஆனால் வெகு குறைவாக. மெய்யோகம் இப்போ இந்த பேட்டி இதை மணி டாக்ஸ் மூலமாக பார்க்குறவங்க மெய்யோகம் அடுத்தடுத்து என்னென்ன ஒர்க் ஷாப் நடத்துது, இல்லை என்ன மாதிரி ஒர்க் ஷாப் இது வரைக்கும் நடத்தியிருக்கு, இல்லை ஏதேனும் ஒரு ஐடி துறையை சார்ந்தவர்களோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு துறையை சார்ந்த HR மனிதர்களோ மெய்யோகத்தை தொடர்பு கொண்டு எனக்கு ஒரு 1 டே ஒர்க் ஷாப் இந்த யோகா மூலமாக நடத்தி தர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்கன்னா, என்னென்ன ஒர்க் ஷாப் இது வரைக்கும் நடத்திருக்கீங்க? வெளியில் சென்று அல்லது உள்ள இன்ஹவுஸில் இல்லை எக்ஸ்டர்னலில் பண்ணியிருக்கீங்க? வேறு என்ன திட்டங்கள் இருக்குது? இந்த திட்டங்கள் பற்றிய தகவல்களை அறியணும்னா எப்படி உங்களை பின்தொடர்வது அல்லது தகவலை தெரிஞ்சு கொள்வது? ஓகே, ஸோ முதல்ல மெய்யோகம் நிகழ்த்துகின்ற பயிற்சி பட்டறைகள், பயிலரங்கங்கள், வகுப்புகள் அப்படிங்கிறது பலதரப்பட்டதாக இருக்கிறது. ரொம்ப அடிப்படையாக ஆரோக்கியம்னா என்னன்னு பாடம் ஒருவர் படிக்கணும். ஏன்னா பெரும்பான்மையான மக்களுக்கு அடிப்படை தேவை ஆரோக்கியமாக இருக்கிறதால பாடமாக தன்னுடைய உடல்நலன் குறித்த அடிப்படை செய்திகள், உண்ணுவது எப்படி, உறங்குவது எப்படி, சுவாசம் எப்படி சீர் செய்யணும், இது மாதிரியான தகவல்களை, செய்திகளை தரும் ஒரு பயிலரங்கம் இருக்கு. நலபாகம் அப்படிங்கிற பேர்ல செய்யறோம். சாப்பாட்டுக்கு குறிப்பிடுற நலபாகம் அல்ல, நலன், உடல் நலன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நலத்தை குறிக்கின்ற நலபாகம்ங்கிற ஒரு வகுப்பு செய்கிறோம். அடுத்து மனிதர்களுக்கு செல்வத்தின் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கு. எல்லாரும் செல்வத்தை ஈட்டணும், பெருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த முனைப்புல மனிதர்கள் தவறு செய்கிறார்கள். தெரியாமல், அவங்களுக்கு தெரியறதில்லை எப்படி செல்வம் ஈட்டணும், எது தர்மத்திற்கு அறத்தின் வழியில சென்று செல்வம் சேர்க்கிறது எப்படின்னு அவங்களுக்கு தெரியறதில்லை. அந்த மாதிரியான இடங்களை சுட்டி காண்பித்து செல்வத்தை பெருக்குவதற்குண்டான வகுப்புகளை எடுக்கிறோம். அதுவும் ஒரு முக்கியமான வகுப்பாக இருக்கிறது. மூன்றாவது, எனக்கு கொஞ்சம் மருத்துவத்தை கற்றுக்கணுங்க. நான் வீட்டில் இருக்கிறவங்களுடைய அடிப்படை ஆரோக்கியத்திற்கு நான் பங்கு பெறணும். எனக்கு பெரிய பெரிய வைத்தியம்லாம் தெரிய வேண்டாம், ஆனால் சின்னதாக புரிஞ்சுக்கிறேன். நான் என் பையனுக்கு சளி, என்ன சாப்பிட கொடுக்கலாம் வேண்டான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இப்படி ஒரு பெண்மணி சொன்னாருன்னா அவங்களுக்கான அடிப்படை மருத்துவத்தை கற்றுக் கொடுக்கும் வகுப்புகளும் எடுக்கிறோம். அதெல்லாம் கொஞ்சம் பெரிய வகுப்பு, ஆனால் அந்த வகுப்புகளையும் நாம் ஏற்படுத்தி தர்றோம். இதெல்லாம் தவிர்த்து சும்மா ஒரு அவேர்னஸ் கேம்ப் மாதிரி வேணும், என்னன்னு டேஸ்ட் பண்ணணுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா, அது தொழில் நிறுவனங்களுக்கெல்லாம் அந்த மாதிரியான ஒரு 3 மணி நேர வகுப்புகள், 4 மணி நேர வகுப்புகள் அப்படியும் செய்திருக்கிறோம். இதெல்லாம் மெய்யோகத்தினுடைய வகுப்பு பட்டியலில் வருது. இன்னும் சிலது இருக்க தான் செய்யுது. சக்கரங்கள் குறித்த வகுப்பு, உடல் பொலிவு சார்ந்த நல்ல தோற்றம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான வகுப்பு, இதெல்லாமே மெய்யோகத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக தகவல் எப்படி எங்கே பெறுவது அப்படின்னா, மெய்யோகம் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் இந்த மாதிரியான
வகுப்புகள் குறித்த செய்திகளை வெளிவிடும். இன்ஸ்டாகிராமில் உண்டு. இதை தவிர்த்து மெய்யோகம் சில நிகழ்ச்சிகளை நடத்துது. உதாரணத்துக்கு குரு பூர்ணிமா நிகழ்ச்சியாக இருக்கலாம், மார்கழி மாதங்களை பயன்படுத்தி கீதையை விளக்குற வகுப்புகளாக இருக்கலாம். இதெல்லாம் யூடியூப்பில் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். மெய்யோகம்னு ஒரு சேனல் இருக்குது. அதில் நீங்கள் இது சார்ந்த பதிவேற்றங்களை அடிக்கடி காணலாம். ஸோ இதன் மூலமாக மெய்யோகத்தில் என்ன நடக்குதுன்னு ஒருவர் எளிதில் கண்டறியலாம். உங்களுடைய வாசலில் ஒரு பேக் ஃப்ளவர் மெடிசன் அண்டு மலர் மருந்துகள் குறித்து நீங்கள் பயிற்சிகளா அல்லது மருத்துவம் பார்ப்பதாக இருக்குது. நீங்கள் சான்றிதழ் பெற்ற மருத்துவரா? அந்த சான்றிதழுடைய தகவல்கள் என்ன? கரெக்ட். ஸோ எல்லாரும் சான்றிதழை எதிர்பார்க்குறாங்களாம். ஆனால் பேட்ச் ஃப்ளவர் சிஸ்டம் ஒரு சான்றிதழ் சார்ந்து அல்லது எதிர்பார்த்து இயங்குகிற மருத்துவ முறை இல்லை. அதை உருவாக்குன அந்த பேட்சுங்கிறவரே இது ரொம்ப எளிமையாக இருக்கணும், எந்த வகையான கட்டுப்பாடுகளும் இல்லாமல் இந்த மருத்துவம் ஒருவருக்கு தெரிந்திருக்க வேண்டும்ங்கிறது தான் அவருடைய இன்டென்ஷனாக இருந்துச்சு. அதை கற்றுக் கொடுப்பதற்காக அந்த பேட்ச் நிறுவனம் லண்டனில் இயங்கி வருகிற 100 ஆண்டுகள் பாரம்பரியம் உள்ள அந்த பேட்ச் நிறுவனம் 3 படிநிலைகளில் தேர்வு நடத்துகிறாங்க. அந்த 3 படிநிலைகளில் நாம் 3வது படிநிலை தேர்வுகளை நல்லபடியாக தேர்ச்சி பெற்று லண்டன் நிறுவனத்தாராலேயே நாம் சான்றிதழ் பெற்றிருக்கிறோம். அந்த மருத்துவ முறையை நாம் தொடர்ந்து மனிதர்களுடைய உணர்வு சார்ந்த சிக்கல்களுக்கு, எமோஷனல் இஷ்யூஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ரொம்ப சின்ன எமோஷனல் இஷ்யூவாக இருக்கலாம். எனக்கு சாலையை கடப்பதற்கு பயமாக இருக்கிறது அப்படின்னு இருக்கலாம். எனக்கு இந்த அருவருப்பான பொருளை பார்த்தாலே நான் கொஞ்சம் அப்படியே இன்னமும் உள்ள ஆகிறேங்க, நான் எனக்கு ஒரு மாதிரி படபடான்னு வருது, இல்லை ஒரு மாதிரி அசூயாக உணர்றேன் நான், இப்படி ஒருவர் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான உணர்வு சிக்கல்களை இந்த பேட்ச் ஃப்ளவர் வச்சு நாம் தீர்க்க முடியும். அதில் தான் நாம் லண்டனுடைய நிறுவனத்தில் உயர்ந்த பாடத்திட்டம், அவங்க சொல்கிற உயர்ந்த நிலை பாடத்திட்டத்தில் தேர்ச்சி பெற்றுள்ளோம். ஓகே. மெய்யோகத்தில் இப்போது பொது வகுப்புகள் நீங்கள் சொல்லிட்டீங்க, எல்லாம் சொல்லிட்டீங்க. ஆனால் யாரோ ஒரு மனிதர் தனிப்பட்ட ஒரு உளச்சிக்கல் அல்லது மனச்சிக்கல் இல்லை ஏதோன்னு ஒரு தற்கொலை எண்ணம், இது போன்ற ஒரு எண்ணங்களோடு ஒருவர் இருக்கிறார். அவர் மெய்யோகத்தை தொடர்பு கொள்ளலாமா? தொடர்பு கொண்டால் அவர்களை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண? தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். அதற்காக உதவி செய்யறதுக்காக தான் மெய்யோகம் இருக்குன்னே நினைக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் நிறைய சூசைடல் மனநிலை கொண்டவர்களை நான் அணுகி இருக்கிறேன்னு சொல்கிறேன் கடந்த 10 வருடத்தில். அந்த மாதிரியான சிக்கல் உள்ளோர் கவுன்சிலிங் செஷனாக வரலாம். யோகம் சார்ந்த கவுன்சிலிங் நாம் கொடுக்குறோம். வாழ்க்கையினுடைய பொருளை உணர்வது குறித்து அன்றாட மன அமைப்பை ஒரு சேலஞ்ச் பண்ணி அவங்கள நிகழ்காலத்துக்குள்ளே வர வைக்கிறதுக்கு யோகம் என்ன உதவியை செய்கிறது, என்ன பயிற்சிகளை கொடுக்கறதுங்கிறது குறித்தெல்லாம் பேசி வாழ்க்கையினுடைய கண்ணோட்ட மாறுதல்களை ஏற்படுத்த முயற்சி செய்து அவங்கள ஒரு நல்ல நிலைக்கு எடுத்து வருகிறோம். அதில் பேட்ச் ஃப்ளவரும் உதவும். ஒரு வேறு மருத்துவ முறை தேவைப்பட்டால் அதையும் நாம் பரிந்துரை செய்கிறோம். அப்படியான ஒருவர் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். அது பொதுவாக கவுன்சிலிங் நாம் அதை சொல்கிறோம். பொதுவாக வெளிநாடுகளில் வசிப்பவர்களுக்கு என்ன விதமான தேவை மெய்யோகம் பூர்த்தி செய்கிறது, அல்லது வேற என்னென்ன விதங்களில் அவர்கள் நீங்கள் தொடர்பு கொள்வதன் மூலமாக மாற்றங்கள் அவங்களுக்கு வர்றதா அவங்க ஃபீல் பண்ணுறாங்க? வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு மெய்யோகத்தின் தேவை ரொம்ப அதிகம்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப அதிகம் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க முற்றிலும் மாறுபட்ட கலாச்சார வெளிக்குள் செலுத்தப்பட்டார்கள் இல்லைங்களா. அங்கே தாத்தா பாட்டி கிடையாது. அங்கே நம்ம ஊர் தாத்தா பாட்டி அங்கே கிடையாது. நம்ம ஊர் டிமாண்ட்ஸ், கல்ச்சுரல் ஆர் சோஷியல் டிமாண்ட்ஸ், அதெல்லாம் அங்கே ரொம்ப குறைவு. அதே சமயம் அவங்க தன்னுடைய வேரை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. இங்கே இருந்து அவங்க சம்பாதிக்கணுன்னோ இல்லை வேறு ஏதோ ஒரு அழுத்தத்தால் அங்கே போயிடுறாங்க. போயிட்டு அங்கிருந்து இந்தியாவை ஏதோ ஒரு ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு வருஷம் ஒரு தடவை வர்றது தான் இந்தியான்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய இருதயம் எங்கோ இந்தியாவை சுமந்து கொண்டிருக்கிறது. அதற்கு இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான பங்களிப்பு, இந்திய கலாச்சாரத்தினுடைய முக்கியமான பங்களிப்புங்கிறத நான் யோகமாகவும் ஆன்மீகமாகவும் கருதுறேன். அதை அவர்களுக்கு கொடுப்பதன் மூலமாக
அவர்கள் எதை இழந்து அங்க வெறுமையா உட்கார்ந்துருக்கிறாங்களோ அந்த இடத்த மெய்யோகம் நிரப்பி தருகிறது. ரொம்ப முக்கியமா அங்க வளர்ற அவங்களுடைய குழந்தைங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப சிக்கல் இருக்காங்க. இவங்களாச்சும் ஒரு 20 வயது 25 வயது இந்தியாவில் இருந்துட்டாங்க, ஓரளவுக்கு சீசன்டான அல்லது இந்தியாவில் சீசனான ஆட்களாக அங்க செல்றாங்க. அதனால அங்க பெரிய அலைக்கழிப்புகள் இல்லை. ஆனா அங்க 10 வயசு பையன் பார்க்கிற காட்சிகள் ரொம்ப ரொம்ப விசித்திரமானதாக இருக்கிறது. இந்திய வெளியில கிடைக்கக்கூடிய, நம்ம சமூகத்துல கிடைக்கக்கூடிய நிறைய சப்போர்ட் சிஸ்டம்ஸ் அங்க இல்லை. அவன் பார்க்கறது முழுக்க ஒரு ஃபேண்டசி உலகமாக இருக்கிறது. மாயையாலையும், சில இடங்களில் போதையாகவும், சில இடங்களில் பெற்றோருக்கு அவசியமான கீழ்ப்படிதல் இல்லாத சூழல், ஒரு மாதிரி ஒரு திமிர் மனப்பான்மை, இதெல்லாம் அங்க ரொம்ப மலிவா கிடக்குதாங்க. இதை பார்க்கிற ஒரு 10 வயது குழந்தைக்கு கலாச்சார அதிர்ச்சியும் குழப்பமும் ஏற்படுது. நம்ம வீட்டில் அப்பா அம்மா இப்படி இருக்காங்க, ஆனா இங்க இப்படி இருக்கு என்னங்கிற ஒரு புரிதல் இல்லாத ஒரு இளம் தளிர் அங்க நிக்கிறத பார்க்கும். அந்த குழந்தைய ஹேண்டில் பண்றதுக்கு மெய்யோகம் முக்கியமான பங்களிப்பை செய்கிறது. எப்படின்னா, ஒன்று பேரண்ட்ஸை எவ்வளோ சரி பண்ணலாமோ, அவங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுக்கலாமோ அது. இன்னொன்று, நம்முடைய மாணவர் கௌரிங்கிறவங்க அம்புலின்னு ஒரு அமைப்பு வச்சு இந்த மாதிரி குழந்தைங்களுக்காக மட்டுமே செய்கிறார்கள். அது பேரண்ட்ஸுக்கும் குழந்தைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை குறைத்து கொடுக்கறது. இன்னும் அந்த குழந்தைங்களுக்கு எது ட்ரூ வேல்யூங்கிறத கதைகளின் வழியாக, குழந்தைகள் எதை விரும்புகிறாங்களோ அந்த வழியாக அவங்க அந்த பாடத்தை எடுத்துட்டு போகிறாங்க. அதற்கு நம்மளுடைய பாரம்பரிய பாடங்கள், யோகம் சார்ந்த பாடமோ மருத்துவம் சார்ந்த பாடமோ தான் அவங்களுக்கும் பேஸாக இருக்கிறது. ஸோ அதை வச்சுக்கிட்டு அவங்க அந்த குழந்தைங்களோடு பேசி குழந்தைங்களுடைய குணநலன்களில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தலாம், ஒரு தேங்க்யூ சொல்ல வைக்கிறது கூட போதுமே. உள்ள உணர்ந்து அம்மா நன்றிமான்னு சொல்ற ஒரு வார்த்தை பெரிய ஒரு பண்புல வர உயர்வுன்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் அவங்க ஏற்படுத்துறாங்க. இதைத்தான் மெய்யோகம் தொடர்ந்து செய்து வருகிறது. மெய்யோகம் மாணவர்கள், வெளிநாட்டு மாணவர்கள், அவங்களுடைய பங்களிப்பு, அவங்களுடைய தேவைகள், இதை குறித்து இப்போ சொன்னீங்க. அதே போல மெய்யோகம் பதிப்பகம் சில புத்தகங்களை வெளியிட்டதாகவும் நாங்கள் அறிஞ்சோம். ஏறக்குறைய ஒரு 5 புத்தகங்கள் வந்திருக்கு. அந்த புத்தகங்கள் 5 புத்தகங்கள் குறித்தும் நீங்கள் ஏதாவது உங்களுடைய தகவல்களை கொடுத்தீங்கன்னா மணி டாக்ஸ் நேயர்களுக்கு பயனுள்ள முறையில் இருக்கும். முதல்ல வந்த நூல் அப்படின்னு சொல்லணும்னா கீதா போதனியை சொல்லலாம். இது கீதையில இருக்கக்கூடிய 18 அத்தியாயங்களுக்கு ஒரு அத்தியாயத்திற்கு 3 கேள்விகள் வீதமாக 18 அத்தியாயங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்விகள். இந்த கேள்விகளுக்கு என்ன மெய்யோகம் சார்ந்த விளக்கம் அல்லது என்னுடைய விளக்கம் அப்படிங்கிற வகையில இந்த நூல் வெளிவந்தது. ரொம்ப முக்கியமான ஒரு முன்னெடுப்பாக இதை நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா ரொம்ப நாள் விருப்பம் என்னன்னா, வகுப்புல நேரடியா பேசுறோம், 1 மணி நேரம் பேசினா எல்லாருக்கும் எல்லா செய்தியும் நினைவுல நிக்கிறது இல்லை. திரும்ப போய் கேட்டு பார்க்கறதுக்கு எல்லாருக்கும் விருப்பம் இருக்கிறது. ஆனா அது ஒரு நூல் வடிவத்திற்கு செல்லவில்லைங்கிற ஏக்கம் இருந்துச்சு. அந்த ஏக்கத்தை நிறைவு செய்யும் பொருட்டு ஒரு முத்தாய்ப்பான முன்னெடுப்பாக இந்த நூல் வந்தது, கீதா போதினி. ஸோ இதுல கீதையை எவ்வாறு எளிதாக அணுகுவது அல்லது ஆழமாக அணுகுவது அப்படிங்கிற பொருள்ல இந்த கீதா போதினி பேசப்பட்டது. ரொம்ப வரவேற்பை பெற்ற நூலாக இது அமைந்தது. இது ஒரு முக்கியமான நூல். அடுத்ததாக, வெளிநாட்டில் வசிக்கிறவங்கன்னு இல்லை, பட் ஆன்லைன்ல தான் தொடர்பு கொள்ள முடியும், சில பாடங்கள் எங்களுக்கும் தேவை அப்படின்னு எதிர்பார்க்கிற தீவிர தேடுதலுடையவர்களுக்கு இந்த கொரோனா காலகட்டத்தில் ஆன்லைன் வகுப்புகளை உலகமே முன்னெடுக்கும் போது மெய்யோகம் முன்னெடுத்தது. ஸோ அப்போ பதஞ்சலி யோக சூத்திரத்தை நாம் வாரம் படிப்போமே, வீட்டிலிருந்தே கற்போமே அப்படின்னு சொல்லி ஒரு சூழல் வாய்த்தது. ஸோ அப்படி வாரம் 1 வருடம், கிட்டத்தட்ட 10 மாதங்களாக சமாதி பாதம்ங்கிற முதல் அத்தியாயத்தை மட்டும், பதஞ்சலி யோக சூத்திரத்தின் முதல் அத்தியாயத்தை மட்டும் பாடமாக எடுத்தோம். ஓகே. மீதி 3 பாதங்கள் இருக்கா? மீன்றி 3 பாதங்கள், 1 பாதம் எடுத்து முடிச்சிட்டோம். சாதனா பாதம் முடிவுற்றது. அது நூலாக்க பணிகள்ல இப்ப போய்கிட்டு இருக்கு, வந்துடும். ஓகே. மீதி 2 பாகங்கள் இனி வரப்போற காலங்கள்ல வகுப்பாக வரும். அந்த வகுப்பை பற்றிய அறிவிப்பும் மெய்யோகம் தளங்கள்ல வரும், முகநூல்லையோ இன்ஸ்டாகிராம்லயோ வரும். ஸோ அப்படி எடுத்த அந்த சமாதி பாதம் சமாதி என்கின்ற பெயரிலேயே நூலாக வெளிவந்திருக்கிறது. ஓகே. இது ஒரு முக்கியமான நூலாக கருதுறேன் நான். ஏன் அப்படின்னா, தமிழ்ல
பதஞ்சலி யோக சூத்திரத்திற்கான மிகுந்த செறிவான ஒரு நூலுங்கிறது அரிதாகவே இருக்கிறது. விவேகானந்தருடைய நூல் இருக்கிறது, இன்னும் சில நிறுவனங்களுடைய நூல்களை பார்க்குறோம் நாம். பட் கொஞ்சம் காம்ப்ரஹென்சிவாக நிறைய படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒவ்வொரு சூத்திரங்களும் முழுமையாக விளக்கப்பட்டு கேள்வி பதில்களோட தொகுக்கப்பட்டு இந்த நூல் வெளிவந்திருக்கிறது. அந்த வகையில் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நூலாக கருதலாம். சமாதி பாதம். அடுத்தது வந்து ஒரு விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகர் அகவல் குறித்து பேசுவோமேன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ஆன்லைன் வகுப்பை ஏற்பாடு செய்திருந்தோம். அதனுடைய சாரம் என்னன்னா, விநாயகரை எல்லாரும் காலங்காலமாக வணங்கிட்டு இருக்கோம். அவர் வந்து ஒரு எளிமையான கடவுள், விக்னங்களை தீர்ப்பவர், இப்படியெல்லாம் அவருக்கு பல பெயர்கள் உண்டு. ஆனால் ஔவையாருடைய பார்வையில் விநாயகர் வேறாக தெரிகிறார். ஔவையார் வந்து விநாயகரை ஒரு ஞானமடைந்த யோகியாக, குருவாக, யோக ரகசியங்களை வெளிப்படுத்தும் ஒரு ஆசிரியராக, ஞான குருவாலாம் அவங்க பார்க்குறாங்க. பரம்பொருளாகவும் பார்த்து ஆசிரியராகவும் பார்க்கிறார் ஔவையார். ஸோ ஔவையாருடைய பார்வையில விநாயகர் யாரு அப்படின்னு சொல்லணும்னு தான் என்னுடைய விருப்பம் இருந்துச்சு விநாயகர் அகவல்ல. ஸோ அப்போ அந்த விநாயகர் அகவல் குறித்த யோக ரகசியங்களை பேசும் நூலாக நாம அன்னைக்கு அந்த சதுர்த்தி அன்றைக்கு பேசிய அந்த பேச்சு எழுத்தாக்கப்பட்டு விநாயகர் அகவல் யோக ரகசியங்கள்ங்கிற நூலாக வந்திருக்கிறது. ஸோ இதை தொடர்ந்து மக்கள் என்ன பண்ண, வேற ஏதாவது இதே மாதிரியான படைப்பு உண்டான்னு கேட்குறாங்க. ஸோ காலம் கூடி வரும் பொழுது கந்த சஷ்டி கவசமோ கந்தகுரு கவசமோ அல்லது அது மாதிரி ஏதாவது ஒரு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நூல்களை எடுத்து அதற்கு உள்ளே மறைந்துள்ள விசேஷ அர்த்தங்கள், ரகசியங்களை பேசணும்னு எண்ணம் இருக்கு. அப்படி பேசும்பொழுது அதுவும் இது போன்ற நூலாக மாறுங்கிறதுல விரைவில் நீங்கள் வந்து முருகரை குறித்தும் கந்த சஷ்டி பேச வேண்டும் என்று மணி டாக்ஸ் சார்பில் கேட்டுக்கிறோம். கண்டிப்பா, காலம் கருதி கடவுளும் கருதினால் செய்து விடலாம். அடுத்த நூல் வந்து ஆச்சரியங்களை நிறைத்திருக்கிற நூல். ஏன் அப்படி சொல்றேன்னா, எனக்குமே இது ஆச்சரியமாக வந்துட்ட நூல் தான். இந்த நூல் இப்படி ஒன்று வரப்போகுதுங்கிற எந்த ஹிண்ட்டுமே இல்லாம இந்த நூல் வெளிவருகின்ற ஒரு கணம் முன்னதாக கூட இந்த நூல் வரும்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ முற்றிலும் மாணவர்களுடைய ஒரு அவர்கள் நன்றி சொல்றதுன்னு சொல்லலாம், அல்லது தான் பெற்றதை பிறருக்கு கடத்துறாங்கன்னு சொல்லலாம், இல்லை சாட்சி சொல்றாங்கன்னு சொல்லலாம், என்னவா வேணா நீங்க அதை கருதலாம். ஸோ அப்படி தங்களுடைய உணர்வுகளை அவங்க வந்து வடித்து தொகுத்து நூலாக்கியது தான் இந்த மாற்றம் தரும் மாஸ்டருங்கிற நூல். எத்தனை மாணவர்கள் அதில் பங்கேற்றிருந்தாங்க? கிட்டத்தட்ட 50 மாணவர்களுடைய உணர்வுகள் இதில் பகிரப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருத்தங்களும் வந்து இந்த வருடங்கள்ல அவங்க பெற்ற முன்னேற்றங்களை, அவங்க பெற்ற அனுபவங்களை ரொம்ப நெகிழ்ந்து சொல்லியிருக்காங்க. இந்த நூலை வந்து உங்களுக்கு மணி டாக்ஸ் நேயர்களுக்கு அறிமுகப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி இந்த காணொளி வாயிலாக இந்த நூல் சார்ந்து தங்களுடைய இருதயங்களை திறந்து கருத்துக்களை சொன்னவர்களுக்கும், இந்த நூலை ஆக்கியவர்களுக்கும், இந்த யோசனைக்கு உடன் நின்றவர்கள் எல்லோருக்குமே நன்றி தான் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். இந்த நூல் வந்து எத்தனை மக்களை போய் சேருது அதெல்லாம் ரெண்டாவது. பட் இது நூல் வடிவம் பெற்றதற்கே வந்து நான் நன்றி கடன் தான் பட்டிருக்கேன்னு சொல்லணும். ஏன்னா இது ரொம்ப நெகிழ்ச்சியான பதிவுகளை உள்ளடக்கிய நூலாக இருக்கிறது. நன்றி. நல்ல மணி டாக்ஸ் மூலமாக மீண்டும் ஒரு முறை மெய்யோகம் மாணவர்களுக்கு என்னுடைய சார்பிலையும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த நூல் வந்து ரொம்ப சமீபத்து வெளிவந்த நூல், போன குரு பூர்ணிமாக்கு வெளிவந்த நூல். இந்த நூல் வந்து என்னுடைய ஒரு சின்ன கனவுன்னு கூட நான் எடுப்பேன். ஏன் அப்படின்னா, நான் மருத்துவம் படிக்கிறதுக்காக பல ஊர்களுக்கு பயணப்பட்டு கொண்டிருந்த சமயங்கள்ல நிறைய ஆர்வம் இருக்கிறது. ஆனா எங்க போய் படிக்கிறது, யார் வந்து முறையான செய்தியை தருவா, யார் வந்து அந்த மரபார்ந்து அந்த செய்திகளை யார் தொகுத்து தருவா, இந்த மாதிரியான என்னுடைய சந்தேகங்கள் எதற்குமே பதில் இல்லாமல் அலைந்து கொண்டிருந்த காலமும், கிடைக்கிற ஒவ்வொரு செய்தியும் கோர்த்து வச்சு அதனுடைய முழுமை இல்லாமல் அதை ஒதுக்கி வச்சு எப்போ அந்த முழு சித்திரம் கிடைக்கும்னு நான் வந்து காத்திருந்த காலமும், அதெல்லாம் ஒரு 10 வருடங்கள் கழித்து தான் அதுக்கு ஒரு நிறைவு கிடைத்தது. அப்படி சீன மருத்துவம் சார்ந்து அடிப்படை பாடங்கள், இங்கே எங்கே குத்துனா தலைவலி சரியாகும் சார் போன்ற ஆர்டினரியான கேள்விகளை தவிர்த்து
தத்துவார்த்தமாக சீன மருத்துவத்தை படிக்க ஆசைப்பட்டு கொண்டிருந்த எனக்கு ரொம்ப வருடங்கள் காத்திருப்புக்கு பிறகு கிடைத்த ஒரு அறிவை தொகுத்து அடிப்படை மருத்துவமாக ஒரு வகுப்பு எடுத்தோம். சீன மருத்துவ அடிப்படை வகுப்பு எடுத்தோம். அந்த அடிப்படை மருத்துவம் வந்து 4-5 மாதங்கள் கிட்ட போச்சு. அந்த வகுப்பை வந்து தொகுத்து நூலாக்கி நலக்கேணி அப்படிங்கிற தலைப்புல வெளிவிட்டிருக்கிறார்கள். ஸோ இந்த நலக்கேணி வந்து பஞ்சபூத வழிகாட்டின்னு அழைக்கப்படுகிறது. என்ன அப்படின்னா, நமக்கு வந்து பஞ்சபூதங்கள்னா என்னன்னு தெரியுதே ஒழிய, பஞ்சபூதம்னா நீர்னா உடம்புல ரத்தங்க அப்படின்னு தெரியுதே ஒழிய, பஞ்சபூதத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உள்தன்மைகள் என்ன, குணநலன்கள் என்ன, அது வாழ்க்கை எப்படி அன்றாடம் அனுதினம் ஒவ்வொரு கணத்திலையும் எப்படி அது செயல்பட்டு இருக்குங்கிற புரிதல்லாம் இல்லை. அந்த புரிதல் இல்லாமல் உங்களால் மருத்துவத்தை சிந்திக்கவே முடியாது. அப்படியான புரிதலை தரக்கூடிய வகையில் இந்த நூல் அமைந்துள்ளதுங்கிறது, அப்படி ஒரு நூல் அமையணுங்கிறது எனக்கு கனவாக இருந்தது. அந்த கனவு ஒரு வகையில் நிறைவேறி இருக்குது இந்த நூல் வாயிலாங்கிறது எனக்கு ஒரு பெரிய நிறைவு தான். மணிடாக்ஸ் நேயர்களுக்கு கூடுதல் தகவல், இந்த புத்தகம் வந்து குரு பூர்ணிமாவில் வந்த பிறகு இந்த புத்தகத்தை நான் படித்ததன் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், பொதுவாக 7 வயதுக்கு ஒரு முறையும் 8 வயதுக்கு ஒரு முறையும் ஆண் பெண் குழந்தைகளுக்கு இடையே வந்து மாற்றங்கள் நடைபெறுது அப்படிங்கிறது எல்லாருமே தெரிஞ்சிருப்போம். ஆனால் இந்த புத்தகத்தை ஒரு நல்ல அடுத்த தலைமுறை மீது அக்கறை கொண்ட பெற்றோர்கள் இதை ஓரளவுக்கு உள்வாங்கி கொண்டு இதில் இருக்கிற அத்தனை விஷயங்களையும் 100% வந்து ஃபாலோ பண்ண முடியுமா அப்படிங்கிறது சிக்கலான இருந்தாலும், மணிடாக்ஸ் நேயர்கள் இந்த புத்தகத்தின் மூலமாக எப்படி ஒரு பொறுப்பான பெற்றோர்களை மாறி அடுத்த தலைமுறை உருவாக்கலாம் அப்படிங்கிறதுக்கான நிறைய தகவல்கள் இந்த புத்தகத்தில் இருக்கு. இதை நீங்கள் வந்து மெய்யோகத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். இறுதியாக ஒரு கேள்வி, இப்போ மணிடாக்ஸ் நேயர்கள் உங்களுடைய பேட்டிகளை இப்போ இந்த மணிடாக்ஸ் மூலமாக இந்த தொடரை பார்த்துட்டு இருப்பாங்க. அடுத்து மணிடாக்ஸ் நேயர்களுக்கு என்ன விதமான முன்னெடுப்புகள், மணிடாக்ஸ் நேயர்கள் அப்படின்னு மட்டுமே சொல்லலை, இந்த சமூகத்தை நோக்கி மெய்யோகம் அடுத்து என்ன விதமான முன்னெடுப்புகளை எடுக்க போகிறது, அப்படி எடுக்கும்போது என்ன விதமான தகவல்கள் அவங்களுக்கு அவசியம் இப்போ இந்த சமூகத்தில் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற தகவலை நீங்கள் மணிடாக்ஸ் நேயர்களுக்கு பகிரலாம். மணிடாக்ஸ் நேயர்களுக்குன்னு இல்லை தான், பொதுவான ஒரு கேள்வியாகவே இதை நான் எடுத்துக்கிறேன். ஆனால் மணிடாக்ஸ் நேயர்களுக்கு ஒரு வாக்குறுதியாக அல்லது ஒரு வாய்ப்பாக என்ன தர நினைக்கிறோம் அப்படின்னா, சில சின்ன சின்ன சிக்கல்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. உதாரணத்திற்கு, ஒரு நாள் முழுக்க உழைச்சிட்டு வந்தால் களைப்பாக இருக்குன்னு ஒருத்தர் உணர்றாருன்னா, புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய பயிற்சிகள் ஏதாவது இருக்கின்றனவா, என்னுடைய இருதயம் வந்து பலமடைகிறதுக்கு ஏதாவது பயிற்சிகள் உள்ளனவா, என்னுடைய வயிற்றுப்பகுதியை எப்படி நான் வளப்படுத்துவது, என் செரிமானத்தை எப்படி கூட்டுவது, இது மாதிரியான சின்ன சின்ன உடல் உபாதைகளுக்கு அல்லது உடல் சார்ந்த தேவைகளுக்கு ஏதாவது ஒரு செயல்முறை பயிற்சி வடிவங்களை கொடுக்கலான்னு தீர்மானம் பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து மணிடாக்ஸ் சேனலோடு இணைந்திருங்கள். கண்டிப்பாக அது போன்ற காணொளிகளை விரைவில் நீங்கள் காண்பீர்கள்னு நான் சொல்லிக்கிறேன். மிக்க நன்றி மெய்யோகம் ரகுராம் அவர்களே. உங்களுடைய நேரம் மற்றும் உங்களுடைய அறிவுறுத்தல்கள் மணிடாக்ஸ் நேயர்களுக்கு பயனுள்ள முறையில் இருக்கும் என்று நினைக்கிறேன். மேலும் மணிடாக்ஸ் நேயர்களுக்கு பல்வேறு நல்ல தகவல்களை தருகிறேன் என்கின்ற வாக்குறுதி தந்திருக்கிறீர்கள். மணிடாக்ஸ் நேயர்கள் மட்டுமல்ல, இந்த சமூகத்திற்கும் பல்வேறு நல்ல முன்னெடுப்புகளை எடுத்து அந்த சமூகம் நல்ல ஒரு வளமான சமூகமாக வளரவும், அத்துடன் மெய்யோகமும் பல்வேறு வளர்ச்சிகளை காணவும் என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். நன்றி ஐயா, நன்றி.